அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஹிந்தி விஷாரத் பூர்வார்த் பேப்பர் 1 நிர்மலா இதுல ரிவிஷன் பார்க்கலாம். இந்த நிர்மலால நாம பார்க்க போற ரிவிஷன் வந்து என்ன பார்ட் எடுத்துக்கிறோம்னா சரித்திர சித்திரன். யாரோட சரித்திர சித்திரன் இன்னைக்கு பார்க்குறோம்? செகண்ட் ஒன் தோத்தாராம். தோத்தாராம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. निर्मला उपन्यास की नायिका के पति होने के कारण निर्मला उपन्यास की निर्मला அப்படிங்கிற இந்த நாவலோட நாயிகா கதாநாயகி के पति होने के कारण இந்த கதாநாயகியினுடைய கணவன் அப்படிங்கிற காரணத்தினால தோத்தாராம் இஸ் உபன்யாஸ் கே நாயக் பன்தே ஹை. இந்த நாவலினுடைய நாயகன், அதாவது கதாநாயகனாக மாறுகிறார். நிர்மலா அப்படிங்கிற அந்த உபன்யாஸ்ல கதாநாயகி யாருன்னா நிர்மலா. நிர்மலாவோட கணவன் அப்படிங்கிற முறையில தோத்தாராம் இந்த நாவலினுடைய கதாநாயகனாக காட்டப்படுகிறார். லேக்கின் ஆனால் உண்மை நாயக்குக்கா அவரிடம் ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுக்கான ஏக் லட்சன் பி நஹி மில்தா, ஒரு சிம்டம் கூட வந்து கிடையல. உன்கி கலதி சேஹி, அவருடைய தவறினாலேயே உன்கே சமஸ்த பரிவார்கா நாஷ், அவருடைய மொத்த குடும்பத்திற்கான நாசமும் ஜானே சே உன்கோ இஸ் உபன்யாஸ் கா கல் நாயக் கஹனா பி உச்சித் ஹி ஹோகா. உன்கி கலத்தி சேஹி, அவருடைய தவறினாலேயே உன்கே சமஸ்த பரிவார்கா நாஷ் ஹோ ஜானே சே, அவருடைய மொத்த குடும்பமும் ஒன்றுமில்லாமல் போனதற்கு அவரே காரணமாக இருக்கிறார். அப்ப உன்கோ இஸ் உபன்யாஸ் கா கல்நாயக், அவரை இந்த நாவலினுடைய வில்லன் அப்படின்னு சொல்றது கூட வந்து உசிதமானதுதான், அதுல தவறே இல்லை. தோத்தாராம் ஏக் நாமி வக்கீல் தே, தோத்தாராம் ஒரு பெயர் பெற்ற வக்கீல். உன்கே பாஸ், அவரிடம் முவக்கிலோங் கி பீட் ஹோத்தி தி, அவருடைய வாடிக்கையாளர்களின் கூட்டம் எப்பவும் இருந்துகிட்டே இருந்துச்சு. முகதமோங் மே வே படே படி படி ரகமே கமா சுக்கே தே, வழக்குகளினால் அவர் வந்து நிறைய அளவுக்கு அதிகமா பெரிய பெரிய தொகைகளை கமா சுக்கேத்தே சம்பாதித்திருந்தார். உம்ர லக்பக் 40 தி, ஏஜ் கிட்டத்தட்ட 40 இருந்தது. உபன்யாஸ்மே, இந்த நாவலில் ஏக் ஜகஹ், ஒரு இடத்தில் உன்கி உம்ர 50 பி கஹி கயி, அவருடைய ஏஜ் 50 கூட சொல்லப்பட்டிருக்கு. சிர் கே பால் சஃபேத் ஹோ சுக்கே தே, தலைமுடி வெளுத்து போயிருந்தது. தொந்து நிக்கல் ஆ கயி தி, தொந்தி வைக்க ஆரம்பிச்சிருந்தது தொப்பை. தேகமே கோயி ந கோயி ஷிகாயத் ரஹ்தி தி, உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் உன்கி பஹ்லி பத்னி 3 புத்ரோं को छोड़कर, அவருடைய முதல் மனைவி 3 புதல்வர்களை விட்டுட்டு மர் கயி தி, இறந்து போயிருந்தார். படா மன்சாராம் 16 வருஷ காத்தா, பெரியவன் மன்சாராம் 16 வயது பையன். ஜியாராம் 12 வருஷ கா, அடுத்தது ஜியாராம், அவனுக்கு 12 வயது. और சியாராம், சியாராமுக்கு 3வது, அவனுக்கு 7 வருஷ காத்தா, அவன் வந்து 7 வயது பையன். அப்ப மன்சாராம், ஜியாராம், சியாராம் அப்படின்னு 3 பசங்க, மூவரும் 16, 12, 7 வயது உடையவர்கள். தோத்தாராம் கி வித்வா பஹின், தோத்தாராமினுடைய விதவை சகோதரி ருக்மணி ஸ்தாயி ரூப் சே, ருக்மணி நிரந்தரமா அங்கேயே இருந்து உன்கே கர்மே ரஹ்கர், அவங்க வீட்டிலேயே இருந்து நிரந்தரமாக அவங்க வீட்டிலேயே இருந்து பச்சோங்கி தேக்பால் கர்த்தி தி, பசங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
ஐசி ஹாலத்துமே இந்த நிலைமையில, இந்த மாதிரி நிலைமையில தோத்தாராமிற்கு தூஸ்ரி ஷாதி கா விசார் ஹி, மறுமணம் பற்றிய எண்ணமும் மன்மே லானா நஹி சாஹியே தா. அவருடைய மனதுல மறுமணம் பற்றிய எண்ணம் வந்திருக்க கூடாது. மன்மே லானா நஹி சாஹியே தா. உன்ஹோனே சோச்சா, அவர் யோசிச்சாரு கி தூஸ்ரி ஷாதி கர் லேனே சே, இன்னொரு கல்யாணம் செய்துக்கிறதுனால பாக்கி ஜீவன் மீதம் இருக்கிற வாழ்க்கைய மஜேசே கட்டேங்க, ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம், சுவாரஸ்யமாக அதை கழிப்போம் அப்படின்னு அவர் வந்து நினைச்சார். அதாவது உன்ஹோன்னே உஸ் டல்தி உம்ரமே, அவரோட வயசு வந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்குது. அவருக்கு நினைப்பு விவாக கர்லியா, அவரு அந்த வயதுலயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். வக்கீல், अनुभवी और बुजुर्ग व्यक्ति होने पर भी उन्होंने भारी गलती कर दी. அவர் வக்கீலா, நல்ல அனுபவசாலியா, அதோட வயதான ஒருத்தராய் இருந்தும் கூட அவர் பெரிய வந்து தவறு செய்துட்டார். பாரி கல்தி கர்தி, அதாவது நிர்மலாவை திருமணம் செய்ததன் மூலமா பெரிய தவறு செய்துட்டார். நிர்மலா வந்து கிட்டத்தட்ட தோத்தாராமோட மூத்த மகன் வயது பெண். नए दामाद के रूप में तोताराम का चरित्र हास्यपद है. நயே தாமாத் கே ரூப்மே, புதிய மருமகன் அப்படிங்கிற ரூபத்துல தோத்தாராமுடைய அந்த கேரக்டர் ரொம்ப வந்து நகைச்சுவைக்குரியதாக இருக்கிறது. பத்னி நிர்மலா சிர்ஃப் 16 சால் கி கன்யாகை, அவருடைய மனைவி நிர்மலா வெறும் 16 வயது பெண். நயி பீவி கோ, புதிய மனைவியை குஷ் ரக்னே கே லியே, சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தோத்தாராம்னே தரகே உபாய கர்க்கே தேக்கே, என்னென்னமோ புது புது உபாயங்கள்லாம் யோசிச்சு செஞ்சு பார்க்கிறார். உபஹார் லாயே, அவளுக்கு வந்து நிறைய பரிசுகள் வாங்கிட்டு வர்றாரு, நிறைய வாங்கி கொடுக்குறாரு. மிட்டாயியா மங்குவாயி, நிறைய ஸ்வீட்ஸ் வரவழைச்சு கொடுக்குறாரு. சினிமா, சர்க்கஸ், தியேட்டர், இங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போய் திகானே லேகே, கூட்டிட்டு போய் காண்கிறாரு. லேக்கின் ஓ உன்கி ஓர், ஆனா இது அவளை நோக்கி அவளை வந்து ஆகர்ஷித் நஹி, அவளை வந்து கவரவே இல்லை. அவர் பக்கம் அவளோட கவனம் வந்து திரும்பவே இல்லை. ஃபிர் ஏக் மித்ரகி சலாஹ் பர், அதுக்கப்புறம் ஒரு நண்பனினுடைய யோசனைப்படி வே ரோஜ், அவர் டெய்லி நிர்மலா கிட்ட அப்னே வீர்தா பூர்ண காரியோங்கா, தன்னுடைய வீரம் பொருந்திய காரியங்களை, தன்னுடைய சாகசங்களை வர்ணிக்க ஆரம்பிச்சார். சப் ஜூட்டி பாத்தே தே, எல்லாமே பொய்யான வார்த்தைகள். வே அசல் மே டர்போக் தே, அவர் உண்மையிலே வந்து ஒரு பயந்த சுவாபம் உள்ளவர். ஏக் ராத், ஒரு நைட்டு கர்மே, வீட்டுல சாம்பு கே பிரவேஷ் கி பாத் சுன்கர், வீட்டுல பாம்பு நுழைஞ்ச விஷயத்தை கேட்டு வே பாகர் பாகுகே, அவர் வெளியில போய் ஓடி போயிட்டார். நிர்மலாக்கோ உன்பர் தயா ஆயி, நிர்மலாவுக்கு அவர் மேல தயை கருணை ஏற்பட்டது. கேவல் கர்த்தவிய பாவனா சே, வெறும் கடமை உணர்வோடு மட்டுமே பதிக்கு குஷி கேலியே, கணவனினுடைய சந்தோஷத்திற்காக பனி டனி ரஹ்னே லகி, தன்னைத்தானே வந்து உருவாக்கிக்கிட்டா, மாத்திக்க ஆரம்பிச்சா. லேக்கின் முன்ஷி ஜி ஷக்கி ஸ்வபாவ் கேத்தே, தோத்தாராம் முன்ஷிஜியோட அந்த சந்தேக எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. उनको निर्मला और मनसाराम के संबंध के बारे में संदेह हो गया, அவருக்கு நிர்மலா மற்றும் தன்னுடைய மூத்த மகன் மன்சாராம் சம்பந்தமாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அவங்க 2 பேரையும் வந்து அவர் சந்தேகப்பட்டார். யஹ் ஜான்கர், இத வந்து தெரிஞ்சுக்கிட்டு கி நிர்மலா மன்சாராமிடம் மன்னிக்கணும், யஹ் ஜான்கர் कि निर्मला मनसाराम से अंग्रेजी सीख रही है, उनका शक पक्का हो गया.
இதை அறிஞ்சு இன்னும் அது எப்படி அந்த சந்தேகம் வந்து வலுவடைந்தது அப்படின்னா, நிர்மலா மன்சாராம் சே அங்கிரேசி சீக் ரஹி ஹை. நிர்மலா மன்சாராம் கிட்ட ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாள் அப்படிங்கறத தெரிஞ்சு ஏக ஜான்கர், அதாவது நிர்மலா மன்சாராம் கிட்ட ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்கா ஷக் பக்கா ஹோகியா, அவருடைய சந்தேகம் உறுதியானது. உன்ஹோனே மன்சாராம் கோ ஹாஸ்டல் மே பேஜ் தியா. அவர், அதாவது தோத்தாராம் தன்னுடைய மூத்த மகன் மன்சாராமை ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிட்டார். ஏக ரகசிய மாலும் ஹோனே பர், இதோட ரகசியத்தை, அதாவது தான் ஏன் ஹாஸ்டலுக்கு அனுப்பப்பட்டோம் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்ச உடனே மன்சாராம் ஜுவர்சே பீடித்து ஹோக்கர் மர் கயா, காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு மரணமடைந்தான். கோயி பிதா अपने पुत्र पर इतना निर्दय कलंक नहीं लगा सकता था. எந்த ஒரு அப்பாவாவது தன்னுடைய மகன் மேல் இப்படி ஒரு இரக்கமில்லாத களங்கத்தை சுமத்த முடியுமா? தோத்தாராம் கா மன் இத்னா கந்தா தா, தோத்தாராமினுடைய மனம் அவ்வளவு களங்கமடைந்திருந்தது, களங்கமாக இருந்தது. புத்திரக்கி மிருத்யு கே பாத், மகனின் இறப்பிற்கு பிறகு தோத்தாராம் கி ஆங்கேன் குலி, தோத்தாராமினுடைய கண்கள் திறந்தன. அதாவது அதுக்கப்புறம் தான் அவருக்கு உண்மையே தெரியுது, திரும்புறாரு. உன்கா மன் சாஃப், அவருடைய மனம் வந்து சுத்தமடைந்தது. நிர்மலா அவர் மன்சாராம் கே பிரதி, நிர்மலா மற்றும் மன்சாராமை பற்றிய அப்பனே கோர் அபராதுக்கா அனுபவ் ஹுவா, தன்னுடைய அந்த மோசமான கோரமான அந்த துரோகம், அதற்கான அனுபவம் அவருக்கு வந்து ஏற்பட்டது. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். தப் சே நிர்மலா சே வே தபுகர் ரஹ்னே லகி, அதுல இருந்து அவர் நிர்மலா கிட்ட கொஞ்சம் அமைதியாகவே இருந்தார். एक मिनट प्लीज. மனைவி நிர்மலாவிடம் கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்க ஆரம்பித்தார். புத்திர ஷோக் மே, புத்திர சோகத்தில் முன்ஷிஜி கா ஜீவன், தோத்தாரா முன்ஷிஜி அவர்களுடைய வாழ்க்கை பார் ஸ்வரூப் ஹோ கயா, ஒரு பாரமாக தோன்ற ஆரம்பிக்கிறது அவருக்கு. फिर उनके ओंटों पर हंसी नहीं आई, அதுக்கப்புறம் அவருடைய அந்த உதடுகளில் சிரிப்பே வர்றது கிடையாது. கேவல் மன் பஹ்லானே கேலியே கச்கரி ஜாத்தே தே, ஒரு மன ஆத்ம திருப்திக்காக, மனசை கொஞ்சம் சந்தோஷமாக்கிக்கிறதுக்காகவே அவர் கோர்ட்டுக்கு போக தொடங்கினார். டீக் தரல் சே போஜன் நஹி கர் பாத்தே தே, சரியாக உணவு எடுத்துக்கொள்வதில்லை. உன்கி தபியத் பிகடனே லகி, அவருடைய உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது. உஸ்கே பாஸ் முகதமே கம் ஆனே லகி, அவருடைய கிளைண்ட்ஸ் குறைவாகவே வர ஆரம்பித்தார்கள். உன்கி தயாரி ந கர்னே சே முன்ஷி ஜி ஹார் ஜாத்தே தே, அவருக்கான வழக்குகள் வந்து குறைய தொடங்கியது. வழக்கு முகதமே, உஸ்கே பாஸ் முகதமே கம் ஆனே லகே, அவர்களோட வழக்குகள் வந்து அவருக்கு குறைவாக வர ஆரம்பித்தன. அவைகளை வந்து அவர் சரியாக அதற்கான தயாரிப்புகள் செய்யாததுனால, ப்ரிப்பேர் ஆகாததுனால அவருடைய வந்து ஹார் ஜாத்தே, தோற்க ஆரம்பித்தார், தன்னுடைய வழக்குகளில் தோற்க ஆரம்பித்தார். ஆம்தனி கம் ஹோனேசே, வருமானமும் குறைய ஆரம்பிச்சதுனால உன்கா மக்கான் நீலாம் ஹோகயா, அவருடைய கட்டிடம், அதாவது அவருடைய வீடு ஏலத்திற்கு விடப்பட்டது. உன்கி சிந்தா படுகை, அவருடைய கவலை அதிகரித்தது. ஜிஸ் தன் கா சுக் போக்னே கேலியே, எந்த பணத்தை, எந்த ஆடம்பரமான அந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக உன்ஹோனே விவாக கியாத்தா, அவர் திருமணம் செய்தாரோ, वो भी उनके हाथ से निकल चुका था, அதுவும் அவருடைய கையில் இருந்து போய்விட்டது, செல்வத்தை இழந்துட்டார்னு அர்த்தம். இசி சமை நிர்மலா கி பச்சி கா ஜன்ம ஹுவா, இதே நேரம் நிர்மலாவிற்கு குழந்தை பிறக்கிறது. உஸ்கி சூரத், அதனுடைய முகம் மன்சாராம் சே மில்தி ஜுல்தி தி,
அதாவது மன்சாராம் மாதிரி இருந்தது. என தீன் இருக்கு பாஸ்ட் டென்ஸ். இஸ்ஸே முன்ஷி ஜிக்கோ தொடி சாந்தி மிலி. அவருக்கு கொஞ்சம் இதனால் கொஞ்சம் அமைதி கிடைக்குது. இதை பார்த்துட்டு நம்ம பிள்ளை மாதிரி பெரிய பையன் மாதிரி இருக்குது அப்படின்னு. முன்ஷி ஜி கா துர்பாகிய சமாப்த் நகி ஹுவா. அவருடைய துர்பாகியம் முழுமை பெறவில்லை, முடியவில்லை. தூஸ்ரா பேட்டா ஜியாராம் ஷைத்தான் ஹோகயா. அவருடைய இரண்டாவது மகன் ஜியாராம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டான், ரொம்ப கெட்டு போயிட்டான்னு சொல்லுவோம்ல. அக்சர் அதாவது தீய பழக்க வழக்கங்கள் அவனை வியாபித்து கொண்டன. அக்சர் பிதாஜி சே ஜகடா கர்னே லகா. எப்ப பார்த்தாலும் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சான். உன்கே முஹ் பர் கஹ் டால்தா தா கி ஆப் ஹி நே பையா கோ மார் டாலா. அவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, நீங்க தான் சகோதரனை கொண்டுட்டீங்க, உங்களாலதான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். உஸ்னே தம்கி தி. அவன் பயமுறுத்தவும் செய்யறான். எப்படின்னா, கி चाहने पर वो मुंशी जी को बाजार में पिटवा देगा. அவன் நினைச்சா முன்ஷிஜிய பாசார் மே பிட்டுவா தே, சந்தையில அடிக்க கூட செய்வோம் அப்படின்னு சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு அவனோட டெவலப்மெண்ட். அதனால டர்போக் ஹோனே கே காரன், பயத்தின் காரணத்தினால என்ன, நம்ம பையன் இப்படி இருக்கிறானே, இப்படி பேசுறானே, செஞ்சாலும் செஞ்சிருவான் அப்படிங்கிற பயத்துல முன்ஷிஜி ने शाम को ஈவினிங் டைம்ல சைர் கர்னா பி छोड़ दिया. ஈவினிங் டைம்ல வாக்கிங் போறத கூட விட்டுட்டார், வெளியில போறது இல்ல. டாக்டர் சின்ஹா கே தேர் தக் சம்ஜானே பர். டாக்டர் சின்ஹா ரொம்ப நேரம் அவனுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் ஜியாராமிற்கு அப்படி கல்தி மாலும் ஹி, தன்னுடைய தவறு புரிந்தது. ஜியாராமிற்கு தன்னுடைய தவறு புரிந்தது. நம்ம தப்பா பேசிட்டோம் அப்பா கிட்ட அப்படின்னு நினைச்சான். டாக்டர் சின்ஹா அவனுக்கு ரொம்ப புரிய வைக்கிறாரு. அவனுக்கு தன்னோட தவறு புரிந்துருது. ஏன்னா தன்னோட அப்பா தனக்காக பயந்துகிட்டு எங்க 4 பேருக்கு முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திடுவானோ, ஏன்னா நம்மளுக்கே பையன் சேலஞ்ச் பண்றானே அப்படிங்கிற பயத்துல வெளியில கூட வராம இருக்கிறார். நம்ம இந்த மாதிரி அப்பா கிட்ட பேசியிருக்க கூடாது அப்படின்னு அவன் தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிறான். ஓ பிதாஜி சே மாஃபி மாங்கனே கே லியே பி தயார் ஹோ கயா. அவன் தன்னோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இருக்கிறான். லேக்கின் முன்ஷி ஜி நே உஸ்கே தோஸ்தோं को, ஆனா முன்ஷி ஜி ஜியாராமோட ஃப்ரெண்ட்ஸ பத்மாஷ் பதாக்கர் ஜியாராம் கோ நிந்தா கியா. ஆனா முன்ஷிஜி என்ன பண்றாரு, தன்னுடைய மகனின் நண்பர்களை திட்டுறாரு. அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளை மோசமானவங்களா, குண்டர்களா, இந்த அடிதடி ஆளுகன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப சேட்டை பிடிச்சவங்க, அந்த மாதிரி திட்டின உடனே அவர் ஓ நிந்தாக்கி அவங்கள திட்டுறாரு, அவங்கள வெறுக்கிறாரு. ஸோ ஏன்னா அதனாலதான் அவர் அந்த மாதிரி திட்டுறாரு. ஜிஆர்எம்மோட ஃப்ரெண்ட்ஸ் மோசமானவங்க, மிகப்பெரிய வில்லன்கள் மாதிரி, மிகப்பெரிய அடிதடியில இறங்குற குண்டர்கள் மாதிரி அவங்கள திட்டுறாரு. तो जियाराम की स्वभावना गायब हो गई. இத கேட்டுட்டு ஜியாராமோட அந்த மிச்ச மீதி இருந்த அந்த நல்லெண்ணம் இருக்குது இல்லையா, அதுவும் காணாம போயிடுச்சு. अगर तोताराम नरमी से बातें करते तो उनका परिवार नष्ट होने से बच जाता. अगर आना தோத்தாராம் நர்மி சே பாத்தேன் கர்த்தே தோ, தோத்தாராம் ரொம்ப மிருதுவா, அதாவது இனிமையான வார்த்தைகள்ல பேசும்போது, உன்கா பரிவார் நஷ்டகோ ஜானே சே பஜ் ஜாத்தா, அவருடைய குடும்பம் மோசமான நிலைமைக்கு போறதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிடுது. அது அப்பப்ப அவர் கொஞ்சம் மிருதுவா சாஃப்டா பேசுறாரு. ஜியாராம் நே நிர்மலா கே ககனோं की चोरी कर दी. ஜியாராம் நிர்மலாவோட நகைகளை திருடிட்டு போயிடுறான். முன்ஷிஜினே புலிஸ்கோ சூச்சித் கர்தியா. முன்ஷிஜி என்ன பண்றாரு, அதாவது தோத்தாராம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆக்சுவலா அவருக்கு பையன் தான் எடுத்துட்டு போனதுன்னு தெரியல. மால் மராபத் ஹோனே பர்
பொருள்கள்லாம் வந்து மீட்கப்பட்ட பிறகு மால் மராபது ஹோனே பருகி பொருள்கள் எல்லாம் மீட்கப்பட்டதுக்கு பிறகுதான் மாலும் ஹுவா தெரிய வந்தது என்னன்னா கி ஏ ஜியாராம் கா காம் ஹை, இது ஜியாராமோட வேலை, அதாவது நகைகளை திருடுனது ஜியாராம் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. துரந்த் உன்கா புத்திர பிரேம் ஜாகுபட, உடனே அவருடைய மகன் மேல உள்ள அந்த பாசம் வந்து வெளிப்படுது. நாலாயக் और गुस्ताख होने पर भी अपना पुत्र था, தகுதி இல்லாதவனாக விவேகமற்றவனாக இருந்தாலும் கூட அவனுடைய மகன், அவர் வந்து ஜியாராம் அவருடைய மகன் இல்லையா, இஸ்லியே ரிஷ்வத் தேக்கர், அதனால லஞ்சம் கொடுத்து ஜியாக்கோ அதாவது ஜியாராமை கைது கோனேசே கைது செய்யறதுல இருந்து பச்சால் தியா, கைது செய்யாம அவரை வந்து காப்பாத்தி விடுறாரு. தப் தக் ஜியாராம்னே ஆத்மஹத்யா கர்லி, அப்பதான் ஜியாராம் என்ன பண்றான், சூசைட் பண்ணிக்கிட்டான். அப் சியாராம் ஹி பாக்கி தான், இப்ப 3வது மகன் சியாராம் தான் பாக்கி, மீதம் இருக்கிறான். நிர்மலா உஸ்ஸே பகுத் காம் லேத்தி தி, நிர்மலா அவனுக்கு வந்து நிறைய வேலை கொடுக்குறா, அவங்கிட்ட இருந்து நிறைய வேலை வாங்குறான். உஸ்கோ டீக் சமய, அவனுக்கு சரியான நேரத்திற்கு, உஸ்கோ டீக் சமய பர் கானா நஹி தேத்தி, அவனுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு அவ கொடுக்கறதே இல்லை. இஸ்லியே கர்சே விரக்த் ஹோக்கர், அதனால வீட்டுல இருந்து விரக்தி அடைந்து சியாராம் ஏக் பாபாஜி கே சாத், சியாராம் ஒரு பாபாஜி கூட அதாவது ஒரு சாமியாரோட ஷஹர் சோடுகர் பாக் கயா, வீடு அத அந்த நகரத்தையே விட்டுவிட்டு ஓடி போயிடுறான், எங்கேயோ ஓடி போயிடுறான். तोताराम अपने को शेष एक पुत्र की ओर से इतना उदासीन हो जाने पर धिक्कारने लगे. தோத்தாராம் தனக்கான மீதமிருந்த ஒரே மகனையும், அதாவது தோத்தாராம் அப்னேகோ, தோத்தாராம் தன்னை சேஷ் ஏக் புத்திரக்கி ஓர்சே மீதமிருந்த ஒரு மகனை நோக்கி இத்தனா உதாசீன் ஹோ ஜானே பர், அவன் இல்லாதனால இவ்வளவு உதாசீனமா அடைஞ்சிட்டார், அதாவது சோகமாயிட்டார். உஸ்கே காரன் சே ஓ திக்கார்னே, அவர் வந்து மிகவும் அதிர்ந்து விட்டார், அதிர்ச்சி அடைந்து விட்டார். உன்கோ நிர்மலா பர், அவருக்கு நிர்மலாவின் மேல் பஹ்லி பார் குஸ்ஸா ஆயா, முதல் தடவையாக கோபம் வந்தது அவ மேல. உன்ஹோனே சாரா தோஷ், அவர் அனைத்து குற்றங்களையும் நிர்மலா பர் டால்கர் கஹா, நிர்மலாவின் மேல் சுமத்தி சொன்னார். என்னன்னா யஹ் துமாரி கர்னி ஹை, இது எல்லாம் உன்னோட வேலை, துமாரே ஹி காரன், உன்னுடைய காரணத்தினாலதான், உன்னாலதான் ஆஜ் மேரி ஏ தஷா ஹோ கயி ஹை, எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது. तुमने मेरा बना बनाया घर बिगाड़ दिया, நீ என்னால உருவாக்கப்பட்ட இந்த வீட, நீ என்னோட வீடையே வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்ட. மை अपना सर्वनाश करने के लिए तुम्हें अपने घर नहीं लाया था, மை நான் அப்னா சர்வநாஸ் கர்னே கேலியே, என்ன வந்து நாசம் பண்றதுக்காக துமே உன்னை அப்னே கர் நஹி லாயாத்தா, என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வரல. சுகி ஜீவன்கோ, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, அவர் பி சுக்குமையே பனானா, இன்னும் அதிகமான மகிழ்ச்சியுடையதா ஆக்குறதுக்கு சாக்தாத்தா விரும்பி இருந்தேன். யஹ் உசீகா பிராயச்சித்தகை, அதுக்கு இதுதான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா குற்றத்தையும் நிர்மலா மேல சுமத்துறாரு. தோத்தாராம் बेटे को ढूंढने शहर से बाहर गए, தோத்தாராம் மகனை தேடுவதற்காக நகரத்தை விட்டு வெளியேறினார். ஜாத்தே சமை, போகும்போது வே நிர்மலா சே நஹி மிலே, நிர்மலாவை அவர் சந்திக்கவே இல்லை, அவர் பார்க்கவே இல்லை. வே நிர்மலா கி மிருத்யு கே தின் ஹி லவுட் படே, அவர் நிர்மலாவினுடைய அந்த மரண தினத்தில், நிர்மலா வந்து இறந்த அன்னைக்கு தான் அவர் திரும்புறார், அதுவரை அவர் வந்து திரும்பி வரவே இல்லை. பூடாப்பே மே ஏக் கிஷோர் பாலிகா சே, வயதான காலத்தில்
ஒரு இளமையான சிறிய பெண்ணை ஷாதி கர்கே திருமணம் செய்து தோதாராம் பஹ்லி பூல் கி முதல் தவறு செய்தார். अपने पुत्रा और पत्नी के चरित्र पर தன்னுடைய மகன் மற்றும் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து உன்ஹோன்னே அவர் அதாவது தோதாராம் அவுர்பி பாரி பூல்கி மீதியுள்ள தவறையும் செய்தார். அடுத்த தவறு உன்ஹோன்னே அப்னி பைரோங் பர் குத்ஹி குல்ஹாடி மார்லி அவர் தன்னுடைய காலில் தானே கோடாரியால் குத்தி கொண்டார். உன்ஹோன்னே सर्दी से बचकर आराम पाने के लिए அவர் குளிரிலிருந்து தப்பித்து ஆராம் பானே கேலியே ஓய்வெடுப்பதற்காக ஜோ ஆக் ஜலாயி எந்த ஒரு நெருப்பை பற்ற வைத்தாரோ உஸ்மே खुद वे सपरिवार जलकर भस्म हो गए அதில் அவருடைய மொத்த குடும்பமும் எரிந்து சாம்பலானது. वे कामी थे, कायर थे, क्रोधी थे, शकी थे, फिर भी वे हमारी सहानुभूति और दया के योग्य हैं. அவர் ரொம்ப வீக்கானவரா இருந்தாரு, கோழையாக இருந்தாரு, மோசமான கோபமுடையவரா இருந்தாரு, சந்தேகப்படுறவரா இருந்தாரு. ஃபிர்பி இருந்தாலும் வே ஹமாரி சஹானுபூத்தி அவர் நம்மளுடைய அனுதாபத்திற்குரிய தயாக்கே யோகியகை கருணைக்கு உகந்தவராக இருக்கிறார். தன்னுடைய பணபலத்தால் தனக்கு வயது அதிகம் அப்படின்னு பார்க்காம ஒரு 16 வயது இளம் பெண்ணை மணக்கிறார். நிர்மலாவுடைய குடும்பம் வந்து ரொம்ப வறுமையான குடும்பம், அதனால அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத நிலைமை. ஸோ இந்த மாதிரி வயதானவராக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் செய்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படிதான் அவருடைய திருமணம் நடக்கிறது. ஆனால் அவர் தன்னுடைய துஷ்ட எண்ணங்களால், சந்தேகத்தினால், கோபத்தினால் தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் இந்த மாதிரி வந்து இழந்துடுறார். அவரால் அனைவருமே பாதிக்கப்படுகின்றனர். ஸோ இந்த சித்திரம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தோத்தாராம் அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.